புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 7 இரவுக்குள் இறங்குதல் பக்கம் 218. அந்த காம பிசுபிசுப்பான கரையால் பிடிபட்டது, கழுத்தை நெரித்தது. சில கருப்பு மற்றும் ராட்சத வாயில் ஈர்க்கப்பட்டது. மற்றும் தொண்டை மற்றும் ஒரு பெரிய வயிற்றை விழுங்கியது. அதன் சொந்த பார்வையில் இருந்து அவரது இருப்பு மறைந்தது. அதன் வீழ்ச்சிக்காக பசியின் ஆழத்தை நோக்கி இழுக்கப்பட்டது. ஒரு உருவமற்ற வெற்றிடமானது அவரது போராடும் மூளையை ஒடுக்கியது. ஒரு இருள் கடுமையான மற்றும் குளிர்ச்சியானது அவரது சதையை மழுங்கடித்தது. ஒரு கிசுகிசுப்பான சாம்பல் ஆலோசனை அவரது இதயத்தை குளிர்வித்தது. அதன் சூடான வீட்டிலிருந்து ஒரு பாம்பு படையால் இழுத்து இருண்ட காலியிடத்தில் அழிவுக்கு இழுக்கப்பட்டது. மூச்சுத் திணறல் கயிறுகளுடன் வாழ்க்கை அதன் இருக்கையில் ஒட்டிக்கொண்டது. அவரது உடல் இறுக்கமான நாக்கால் மடிக்கப்பட்டது. இருப்பு வாழ்வதற்கு பிரயாசப்பட்டது. அவரது வெறுமையான ஆன்மாவில் நம்பிக்கை அழிந்தது. நம்பிக்கையும் நினைவாற்றலும் ஒழிந்தன. ஆவிக்கு அதன் போக்கில் உதவும் அனைத்தும் இறந்தன. ஒவ்வொரு பதட்டமான மற்றும் வலிக்கும் நரம்பு வழியாக ஊர்ந்து சென்றது. அதன் கடுமையான நடுக்கம் பாதையின் பின்னால். ஒரு பெயரற்ற மற்றும் விவரிக்க முடியாத பயம். ஒரு கடல் ஒரு பாதிக்கப்பட்டவரை நெருங்கிச் செல்லும்போது, அந்த அணுகுமுறை மனிதாபிமானமற்ற மற்றும் சகிக்க முடியாத வலியின் அடக்க முடியாத நித்தியத்தின் ஊமையாக அவரது மனதை எப்போதும் எச்சரித்தது. இதை அவர் தாங்க வேண்டும். பரலோகம் பற்றிய அவரது நம்பிக்கை பிரிந்தது. அவர் எப்போதும் அழிவின் அமைதி இல்லாமல் இருக்க வேண்டும். உயிரற்ற காலியிடம் இப்போது அவரது மார்பகமாக இருந்தது. ஒரு காலத்தில் ஒளிரும் சிந்தனையாக இருந்த இடத்தில் ஒரு வெளிரிய சலனமற்ற பேய் போல் இருந்தது. நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் இயலாமை மற்றும் அழிக்கப்பட்ட ஆத்மாவின் பயங்கரமான நம்பிக்கை அழியாதது, ஆனால் அதன் தெய்வீகத்தை இழந்து, தன்னை இழந்தது மற்றும் மகிழ்ச்சியான உலகங்களின் கடவுள் மற்றும் தொடுதல். ஆனால் அவர் சகித்துக் கொண்டார், வீண் பயங்கரத்தை அமைதிப்படுத்தினார், வேதனை மற்றும் பயத்தின் சுருள்களை அடக்கினார். புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 7 இரவுக்குள் இறங்குதல் பக்கம் 219. பின்னர் அமைதி திரும்பியது மற்றும் ஆன்மாவின் இறையாண்மை பார்வை. வெற்று திகிலுக்கு ஒரு அமைதியான ஒளி பதிலளித்தது. மாறாத, அழியாத மற்றும் பிறக்காத வல்லமையும் ஊமையுமான அவனில் உள்ள தெய்வம் எழுந்தது. மற்றும் உலகின் வலி மற்றும் ஆபத்தை எதிர்கொண்டது. அவர் இயற்கையின் அலைகளை ஒரு பார்வையுடன் தேர்ச்சி பெற்றார். அவர் தனது வெற்று ஆவியுடன் நிர்வாண நரகத்தை சந்தித்தார். புத்தகம் 2 இன் முடிவு. காண்டோ 7.